எக்ஸாஸ்ட் வந்து எதுக்கு வந்து மாற்றுறாங்க ப்ரோ? லைக் அப்புறம் இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சைலன்சர் பிடிக்கிறாங்க, லைக் காப்ஸ் வந்து ஃபைன் போடுறாங்க, எல்லாமே சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வந்து இந்த ராப்டருக்கும் ட்ரைடண்ட்டுக்கும் பர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் அந்த பிஹெச்பி, இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் ப்ரோ? பர்ஃபார்மன்ஸில் எப்படி டிஃப்ரென்ஸ் ப்ரோ? அந்த பேக் ப்ரெஷர்னா சிம்பிளாக தான் சொல்லுவோம். சிம்பிளாக ஒன்றும் இல்லை ப்ரோ. நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க, எனக்கு சவுண்டு வேணுங்க, எனக்கு சவுண்டு கொடுங்க, எனக்கு நான் அந்த மாதிரி பண்ணித்தரேன் நான். பட் ஆனால் நம்ம பிராண்ட் லோகோ வந்துட்டு வராது அதில். புரிஞ்சுங்க, ஏன்னா அது வந்துட்டு நம்ம ஒரு எத்திக்ஸ் ஒன்று இருக்குது. கேரண்டி கண்டிப்பாக நாம்ஸ் படி நம்ம பண்ணித்தரோம். ஓகே. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஏன் இன்பில் டிபி கலர் கொடுக்குறீங்க, எனக்கு ரிமூவபிள் டிபி கலர் கொடுங்க எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். பட் இல்லை ப்ரோ, நாங்கள் ரிமூவ் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா மோட்டோவிங்ஸ் லோகோ தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நாங்கள் அதில் கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு நம்மளுடைய ஸ்ட்ரிக்ட் இது அதுதான். ஸோ நம்ம கஸ்டம் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா லீகலாக எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. வந்து நீட்டாக வந்து ஹே காய்ஸ், விச் 650 எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க நம்புறேன். ஸோ இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மோட்டோவிங்ஸ் எக்ஸாஸ்ட் பர்ஃபார்மன்ஸுங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க கம்பெனி இங்கே வச்சிருக்காங்க நேர் மலுமிச்சம்பட்டி. டக்குன்னு ஒரு சில கொஷின்ஸ் இருக்குது, கண்டிப்பாக அது உங்களுக்கும் இருக்கும் நான் நம்புறேன். ஸோ அந்த கொஷின்ஸ் நான் இங்கே கேட்குறேன், ஸோ அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க, அதை வச்சு நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ வந்து இதில் 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க தான் மோட்டோவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு தமிழ் அமுதன், ஓகே, ரித்தீஷ். ஸோ இவங்க 2 பேருமே தான் ஓனர்ஸ். ஸோ இவங்ககிட்ட நம்ம டீட்டெயில்ஸ் கேட்கலாம். ஸோ இவங்க டெக்னிக்கல் பர்சன். ஸோ அதனால் வந்து நம்ம எக்ஸாஸ்ட் ஓரியன்டட் என்ன டவுட் இருந்தாலும் நம்ம இவங்ககிட்ட கேட்டோம்னா கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினாக நான் வந்து பேசிக்காக கேட்டுறேன். ஸோ எக்ஸாஸ்ட் வந்து எதுக்கு வந்து மாற்றுறாங்க ப்ரோ? லைக் எதுக்கு மாற்றணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து எக்ஸாஸ்ட் மாற்றணும்னா என்ன பர்பஸ்க்காக? ஆக்சுவல் பர்பஸ் எதுக்கு? இப்போ வந்து எல்லாருமே ஒரு சவுண்ட் வேணும் அப்படின்னு நினச்சி தான் மாற்றுறாங்க. ஸோ ஆக்சுவல் பர்பஸ் என்னவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? மெயின் வந்து நான் பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு மெயின் சவுண்டுக்காக தான் மெயின் மாற்றுறாங்க. சரிங்களா? மெயின் அதுதான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ்ட் ஆன் சவுண்டு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மெயின் என்னென்னா பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதில் பார்த்திங்கன்னா ஒரு 17 to 20% வந்து 100ல் வந்துட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. மற்றபடி 80% ஆஃப் த பீப்புள் வந்துட்டு சவுண்டுக்காக தான் மாற்றுறாங்க. ஓகே. இப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கும்போது நம்ம மோட்டோவிங்ஸ்லேயே பார்த்துருக்கோம், டேக்லைன் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் எக்ஸாஸ்ட் அப்படின்னு தான் போட்டிருக்கீங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ்னால் என்ன மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம்? லைக் மோட்டோவிங்ஸ் இப்போ நான் டேரெக்டாக மோட்டோவிங்ஸ் என்னோட பைக்குக்கு போடுறேன் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் நான் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. மெயின் என்னென்னா உங்களுக்கு வந்து லோ எண்டு நல்லாயிருக்கும், லோ எண்ட் டார்க்கு நல்லாயிருக்கும். அது போக பார்த்திங்கன்னா மிட் ரேஞ்சு, சரிங்களா, மிட் ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ். அப்புறம் டாப் எண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு இப்போ சப்போஸ் உங்கள் ஸ்டாக் பைக் வந்துட்டு 160 ரீச் பண்ணுது அப்படின்னா ஒரு சப்போஸ் ஒரு 11 செகண்ட்ஸ் 12 செகண்ட்ஸ் ரீச் ஆகுது அப்படின்னா நம்ம எக்ஸாஸ்ட் போகிறனால உங்களுக்கு வந்துட்டு ஏர்லியராக வந்துட்டு உங்களுக்கு வந்து டாப் எண்ட் வந்து ரீச் பண்ணி கொடுக்கும். அது போக பார்த்திங்கன்னா 60க்கு வந்துட்டு நீங்கள் 0 to 60 போகிறீங்க அப்படின்னா ஒரு சப்போஸ் ஒரு 5 செகண்ட்ஸ் எடுக்குது அப்படின்னா நம்ம எக்ஸாஸ்ட் போகிறனால ஏர்லியராக வந்துட்டு உங்களுக்கு வந்து 0 to 60 ரீச் ஆகும். அதுதான் மெயின். அது போக நீங்கள் க்ரூசிங் போகிறீங்க, சப்போஸ் இப்போ 80 to 120 இது பேண்டு தான் வந்துட்டு க்ரூசிங் ஸ்பீடு, சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக வந்துட்டு எந்த ஜர்க்கும் இல்லாமல் நீட்டாக வந்துட்டு பக்காவாக போகிறதுக்கு தான் வந்துட்டு அந்த எக்ஸாஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம். மெயினாக எக்ஸாஸ்ட் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அதாவது லோ எண்டு அண்டு மிட் ரேஞ்ச், டாப் எண்ட். ஸோ இது வந்துட்டு டார்க் பவர், சரிங்களா. இப்போ நம்ம வந்துட்டு சிங்கிள் ரைடர் போகிறோம், சிங்கிள் ரைட் போகிறப்போ வண்டி வந்து புல் பண்ணிட்டு போகுது. அதே 2 பேர் போகிறப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து வண்டி வந்து ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும். அப்போ அந்த பர்ஃபார்மன்ஸ் வேணும் பார்த்தீங்களா, அந்த டார்க் வேணும். அப்படி இருந்தால் தான் வந்துட்டு பைக் வந்து 2 பேரும் கம்ஃபர்டபுளாக போகிறப்ப ஈஸியாக வந்து அது புல் பண்ணிட்டு போகும். அதுதான் பர்ஃபார்மன்ஸுங்கிறது. ஓகே. அதாவது நம்ம ஆக்சுவலி இப்போ பில்லியன் வச்சு நம்ம லக்கேஜ் வச்சு போனாலுமே எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது இல்லைங்களா? வந்து வண்டி புல் பண்ணிவிட்டு அந்த கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு நம்ம போய் ரீச் ஆகிறோம். ஓகே. அப்போ தான் வந்துட்டு நீட்டாக நம்ம வந்துட்டு எந்த ஒரு பாடி பெயின் இல்லாமல் நீட்டாக நம்ம போகிற இடத்துக்கு நம்ம போய் ரீச் ஆக முடியும். ஓகே. சரி ப்ரோ, கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இன்னொரு கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சைலன்சர் மாற்றுறோம். இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சைலன்சர் பிடிக்கிறாங்க, லைக் காப்ஸ் வந்து ஃபைன் போடுறாங்க, எல்லாமே சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்ட்டு. இதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ப்ரோ? ஒன்று சொல்லிக்கிறேன் நான், இந்தியாவில் எந்த ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் லீகல் கிடையாது, சரிங்களா ப்ரோ? ஓகேவா? இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த ரீட்டெயிலில் சொல்லுவாங்க இது வந்து லீகலுங்க, ரோட் லீகல் தான், அப்படி ஆர்டிஓ அப்ரூவ் அப்படிலாம் கிடையாது. இந்தியாவில் என்ன அந்த மாதிரி ரூல்ஸே இன்னும் வரவே கிடையாது. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து எப்படின்னா மெயின் வந்து நம்ம ஃபோக்கஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ் தான் ப்ரோ, சரிங்களா. நம்ம மோட்டோவிங்ஸுங்கிறது ஒன்லி இது ஃபோக்கஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ். சவுண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு வந்து ரொம்ப மைல்டாக இருக்கணும் தான் நாங்கள் வந்து டெஸ்டிங் பண்ணி தான் நாங்கள் வந்து வெளியே ப்ராடக்ட் பண்ணுறோம். நிறைய பேர் வண்டி எடுத்தோடனே மாடல் வந்துடும், எக்ஸாஸ்ட் மாடல் வந்துடும். பட் நம்ம வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகும், சரிங்களா. ஒரு 6 மந்த்தாவது டைம் எடுத்துப்போம் நாங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட் வரதுக்கு. டெஸ்டிங் ஃபுல்லாக பண்ணி பக்காவாக சவுண்டு வந்து மைல்டாக கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ராடக்ட் வெளியே எடுத்துகிட்டு வருவோம். மெயின் வந்துட்டு சவுண்டு மைல்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க, எனக்கு சவுண்டு வேணுங்க, எனக்கு சவுண்டு கொடுங்க, எனக்கு நான் அந்த மாதிரி பண்ணித்தரேன் நான். பட் ஆனால் நம்ம பிராண்ட் லோகோ வந்துட்டு வராது அதில். புரிஞ்சுங்க, ஏன்னா அது வந்துட்டு நம்ம ஒரு எத்திக்ஸ் ஒன்று இருக்குது. கேரண்டி கண்டிப்பாக நாம்ஸ் படி நம்ம பண்ணித்தரோம். ஓகே. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஏன் இன்பில் டிபி கலர் கொடுக்குறீங்க, எனக்கு ரிமூவபிள் டிபி கலர் கொடுங்க எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். பட் இல்லை ப்ரோ, நாங்கள் ரிமூவ் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா மோட்டோவிங்ஸ் லோகோ தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நாங்கள் அதில் கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு நம்மளுடைய ஸ்ட்ரிக்ட் இது அதுதான். ஸோ நம்ம கஸ்டம் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா லீகலாக எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. வந்து நீட்டாக வந்துட்டு எப்படி வந்து கஸ்டமரும் ஹார்மாக இருக்கணும், பின்னாடி பினியன் ரைடர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் ரொம்ப லவுடாக இருக்குது அப்படின்னு அவங்க இது ஃபீல் பண்ணக்கூடாது. 2 பேரும் பார்த்திங்கன்னா பைக்கில் வந்து என்ஜாயபுளாக போகணும், அப்போ தான் அந்த ரைடு வந்து நல்லாயிருக்கும்.
கண்டிப்பாக. ஸோ அது ஒரு பெரிய பாயிண்ட் தாங்க. லைக் எப்படின்னா பில்லியனும் நம்ம வந்து ஒரு நல்ல லவுட் எக்ஸாஸ்ட் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். பட் பின்னாடி உட்காரவங்களுக்கு இல்லை சுற்றி இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சவுண்டாக இருக்கும். அதனால் வந்து அவங்க ரொம்பவே வந்து என்ன சொல்லலாம் பாதிப்படைப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெலோடி சவுண்டாக இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் எக்ஸாஸ்ட்டை நம்ம வண்டிக்கு போட்டு கூட நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே ப்ரோ, அதே மாதிரி இப்போ வந்து நான் இன்ஸ்டாவில் பார்த்த லைக் இப்போ வந்து ராப்டர்னு சொல்லி புது எக்ஸாஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க நம்ம இன்டர்செப்டருக்கு. ஸோ ராப்டரில் வந்து எப்படி ப்ரோ லைக் கம்பேர் டு ட்ரைடெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து நான் பழைய வீடியோ பார்த்துருக்கேன் டூயல் கோர் சம்திங் இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ராப்டரில் என்ன மாதிரி கோர் இல்லை எப்படி இருக்கும், அதோட செட்டப் எப்படி இருக்குது, ஸோ கம்பேர் டு ட்ரைடெண்ட் இது வந்து என்ன மாதிரி விதத்தில் பெஸ்ட்டாக இருக்கலாம் இல்லை அப்படிங்கிற அந்த கம்பேரிசன் மட்டும் சொல்லுங்கள் ப்ரோ. ராப்டார் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைடெண்ட்டோட டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா அது வந்து டியூவல் கோர் ட்ரைடெண்ட்டுங்கிறது. ராப்டார் வந்துட்டு உங்களுக்கு வந்து சிங்கிள் கோர் தான். ஆனால் வந்துட்டு ஸ்டுல் கோர் நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸ்டுல் டைப்பில் எப்படின்னா வர ஏர் வந்து வர எக்ஸாஸ்ட்டோட ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போகாமல் அது வந்து ஸ்டுல்லாகி வெளியே வர மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ தான் வந்து அந்த சவுண்டையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம், நம்ம பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கும். சரிங்களா, மெயின் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்செப்டாக என்ன மாடலில் காம்பேக்ட் பண்ண முடியுமோ அந்த இதுக்கு மேலே நம்ம கோர் டிசைன் பண்ணி பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இந்த குவாலிட்டி வைஸ் ப்ரோ அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சொன்னீங்களா, ஸோ அதெல்லாம் அது வந்து கம்பேரிட்டிவ் எப்படி ப்ரோ ட்ரைடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைடெண்ட்டுக்கு வந்து நம்ம 316 கிரேட் மெட்டீரியல் பண்ணியிருக்கோம் 6ல். அதே ராப்டருக்கு வந்து 304 கிரேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம காஸ்ட் வைஸ் நம்ம கம்மி பண்ணணும்னா நம்ம லேபரோ இதில் பண்ண முடியாது, நம்ம மெட்டீரியல் தான் நம்ம பண்ண முடியும். அதனால ஏதாவது இருக்குமா ப்ரோ லைக் நீங்கள் முன்னாடி சொன்ன இந்த ஸ்டெயின் இல்லை அந்த ஸ்டெயின்ஸ் இந்த கரையெல்லாம் ஏற்படும் அந்த மாதிரி எதாவது இருக்குமா இல்லை கரை மீன்ஸ் இப்படின்னா உங்களுக்கு ஸ்டெயின் மார்க்ஸ் அந்த மாதிரி எதுவும் வராது. சரிங்களா, பட் என்னன்னா வந்து உங்களுக்கு ஹீட் டிசிபேஷன் ரேட்டில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ 316 வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி 5 to 7 மினிட்ஸில் வந்துட்டு ஹீட் டிசிபேட்டர். இது வந்துட்டு 10 to 12 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஓகேங்களா, பட் ஆனால் வந்துட்டு எஸ்எஸ்ங்கிறது ஏர்லியராகவே உங்களுக்கு வந்து ஹீட் டிசிபேட் பண்ணிடும். உங்களுக்கு நீங்கள் வண்டி ஸ்டாப் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் வந்துட்டு எல்லாமே ஹீட்டு வெளியேறிடும். அதுதான் மெயின் எஸ்எஸோட நேச்சர். ஸோ அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்னால அந்த ஸ்டீல் கிரேட்டில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த ராப்டருக்கும் ட்ரைடெண்ட்டுக்கும் பர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் அந்த பிஹெச்பி இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் ப்ரோ? பர்ஃபார்மன்ஸில் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்கும்? மெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைடெண்ட்டில் வந்துட்டு 1.9 2.2 பிஹெச்பி வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சரிங்களா, எக்ஸாஸ்ட் மட்டுமே வந்துட்டு கண்டிப்பாக எக்ஸாஸ்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.2 வரைக்கும் மேக்ஸிமம். அது வந்து 2.2ங்கிறது எப்படின்னா உங்களுக்கு கிளைமேட் கண்டிஷனில். சரிங்களா, ஏர்லி மார்னிங்கில் நீங்கள் போனீங்கன்னா 2.2, உங்களுக்கு மிட் ஆஃப் தி டேயில் வந்துட்டு போனீங்கன்னா 1.9 பிஹெச்பி உங்களுக்கு கொடுக்கும். அதே வந்து ராப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 தான் வரும். சரிங்களா, மேக்ஸிமம் 1.5 to 1.7 வரைக்கும் நம்ம எடுக்கலாம். அதுதான் மெயின். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு அப்செப்ட் அப்படிங்கிறது டோட்டல், ஏன்னா அதுதான் வந்துட்டு உங்களுக்கு பேக் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். சரிங்களா, அதனால எல்லாத்தோட எக்ஸாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்செப்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பேக் ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ப்ரோ அந்த பேக் ப்ரெஷர்னா சிம்பிளாக ஏதாவது சொல்லுவோம்? சிம்பிளாக ஒன்றும் இல்லை ப்ரோ. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 3rd ஃப்ளோரில் இருக்கீங்க, ஒரு வீட்டில் 3rd ஃப்ளோரில் இருக்கிறீங்க. உங்கள் மேலே வந்து 4th ஃப்ளோரில் தான் வந்துட்டு வாட்டர் டேங்க் இருக்குது. சரிங்களா, சின்டெக்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து தண்ணி மேலே ஏற்றணும் அப்படின்னா 0.5 ஹெச்பியில் வந்துட்டு மோட்டரில் நம்மளால் ஏற்ற முடியாது. சரிங்களா, புரிஞ்சுங்களா? இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா 0.5 ஹெச்பிங்கிறது லென்த் ஆஃப் தி எக்ஸாஸ்ட் குறிக்குது. சரிங்களா, ஓகேங்களா? இப்போ லென்த்து கொடுக்க என்னன்னா பேக் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. சரிங்களா, அப்போ வந்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு மோட்டர் வந்து ஜாஸ்தி பண்ணணும். புரிஞ்சுங்களா, அப்போ லென்த்து நீங்கள் கம்மி பண்ணணும். அப்போனா இன்கேஸ் வந்து எப்படின்னா மோட்டரோட பிஹெச்பி வந்துட்டு ஹெச்பி வந்து ஜாஸ்தி பண்ணணும். ஓகே, அப்போ நீங்கள் 2 ஹெச்பி மோட்டர் போட்டிங்கன்னா தான் மேலே 4th ஃப்ளோருக்கு தண்ணி போய். கண்டிப்பாக இதுதான் பேக் ப்ரெஷர். சிம்பிள் கான்செப்ட்டில் சொல்லணும்னா இதுதான். ஓகே, அதான். ஆனால் நிறைய பேர் நம்ம எக்ஸாஸ்ட்டில் சொல்லுவாங்க, பட் டீட்டெயில் இந்தளவுக்கு வந்து யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக, ஏன்னா நான் இப்போ தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆப்வியஸ்லி. ஓகே ப்ரோ. அப்போ இந்த டைனோ டெஸ்ட்டில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க ப்ரோ. உங்களோட இன்ஸ்டாவில் நான் பார்க்கும்போது அந்த ஒவ்வொன்றிலையும் நீங்கள் வந்து டைனோ டெஸ்ட் பண்ணி ரன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது எப்படி ப்ரோ? அது ஆக்சுவலி டைனோ டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணணும் ப்ரோ. சரிங்களா, அப்போ தான் வந்துட்டு எந்த ஒரு எக்ஸாஸ்ட்னாலுமே கண்டிப்பாக டைனோ பண்ணணும். ஃபஸ்ட் எடுத்தோம் நாங்கள் வந்துட்டு வண்டி எடுக்கிறப்ப வந்தோம்னா வண்டி எடுத்தோம் நேராக டைனோக்கு தான் போகும். ஸ்டாக் டைனோ எடுத்துருவோம். சரிங்களா, வண்டி நாங்கள் ஒன்று புக் பண்ணி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த வண்டிக்கு நம்ம செய்ய போகிறோம் அப்படி எக்ஸாஸ்ட் அப்படின்னு ஃபஸ்ட் அந்த வண்டி வந்துட்டு டைனோ எடுத்துருவோம். நீங்கள் வண்டி எடுத்துருவீங்களா? ஒவ்வொருக்கும் வண்டி எடுத்துருவோம் ப்ரோ. ஓகே. அப்போ தான் வந்து நம்ம வந்துட்டு பியூராக அதை டெஸ்ட் பண்ணி நம்ம கொடுக்க முடியும் ப்ரோ. இல்லைனா கொடுக்க முடியாது ப்ரோ ப்ராடக்ட். சரிங்களா, 6 மந்த் வந்து அந்த ட்ரையல் இருக்கும் நம்மக்கிட்ட. அந்த வண்டி நம்ம எடுத்தோன்னா புதுசாக அந்த ஷோரூம்லேருந்து வெளியே வந்தோம் நேராக ஃபஸ்ட்டு டைனோக்கு தான் போகும். டைனோட ரன் பண்ணி முடிச்சு அந்த ஸ்டாக்கோட மேப்பெல்லாம் ஃபுல்லாக எடுத்துருவோம். பெர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்குது, என்ன டார்க் இருக்குது, என்ன பவர் வருது, என்ன ஆர்பிஎம்மில் இருக்குது. ஓகே, இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், இப்போ அவங்க ஒரிஜினல் டிசைன் எப்படி இருக்குது, எவ்வளோ பேக் ப்ரெஷர் வச்சுருக்காங்க, அதில் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ண தான் நம்ம எக்ஸாஸ்ட் டிசைனே வரும். நீங்கள் ஸ்டாக்கை வந்து டைனோ டெஸ்ட் பண்ணி அதில் டிஃப்ரென்ஸ் வரதை வச்சு நீங்கள் ரிசர்ச் பண்ணி அதுதான் மெயின் கீயாக எடுத்துப்போம். சரிங்களா, அதை வச்சு தான் நம்ம வந்து இதுலேருந்து எவ்வளோ பிஹெச்பி ஏற்ற முடியும் எல்லாமே ஒரு ரஃப் கால்குலேஷன் போட்டு அதை வந்து நம்ம டிசைனாக கொண்டு வந்து அதை நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி ஒரு டிசைன் ஒரு ப்ரோட்டோடைப் எடுத்துகிட்டு வந்து அதை திருப்பி டைனோ எடுப்போம். சரிங்களா, ஒரு நம்பர் ஆஃப் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 சாம்பிள் ப்ரோட்டோ சாம்பிள்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மெயின் சாம்பிளுக்கே வருவோம். ஆனால் இப்போ வண்டி இன்ட்ரடியூஸ் ஆனி ஒன் வீக்லேயே எக்ஸாஸ்ட் வர ஆரம்பிச்சிருது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபேப்ரிகேட்டர்ஸ் மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியர் கான்செப்ட் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஃபிட்மெண்ட் ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. சரிங்களா, அதில் வந்துட்டு ஒரு ஹார்ட் இருக்காது. சரிங்களா, ஒரு உயிரே இருக்காது. சரிங்களா, இல்லாமல் அவங்க வந்துட்டு ஒரு எப்படின்னா மெயின் என்ன தட் ஃபார் ஒன்லி சவுண்ட் தான். சரிங்களா, பெர்ஃபார்மன்ஸ்னு அதில் நீங்கள் எப்படி நான் வண்டி வந்துட்டு இது என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது
அதுக்கப்புறம் நம்ம சைலன்சர் போகிறப்போ நம்ம எக்ஸாஸ்ட் மாற்றுறப்ப அதில் என்ன கொடுக்குது டிஃப்ரென்ஸ் என்ன, இதுதான். நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து 30%, 20% தே வில் பி ப்ளே இன் பர்சன்டேஜ் ஒன்லி. சரிங்களா, நம்ம வந்துட்டு நம்ம கேட்டலாகில் எப்பயுமே பார்த்திங்கன்னா இன் நம்பர்ஸ் தான் இருக்கும். 1.9 BHP, 1.2 BHP, 1.5 BHP நம்ம வந்து கரெக்டாக அந்த ப்ராப்பராக அந்த இதை கொடுக்குறோம். இதுதான் வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுறது, அதனால தான் ப்ரோ. நான் அந்த ஃபோட்டோஸ் வேணாலும் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அவங்க அந்த டைனோ சார்ட் பண்ணி அந்த நம்பர்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. நீங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அவர்கிட்ட கேட்டு நான் பர்சனலாக உங்களுக்கு நான் இன்ஸ்டாவில் சொல்கிறேன். இல்லை அவர்கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். மோட்டோவிங்ஸ் இன்ஸ்டா பேஜில் கூட நம்ம மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. லொக்கேஷன் நான் அனுப்பிச்சிட்றேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி வந்து ராயல் என்ஃபீல்டு எல்லா மாடல்ஸுக்குமே பண்ணுறாங்க. எக்ஸ்பல்ஸுக்கு பண்ணுறாங்க, நான் அதுவும் பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வண்டி கூட இருக்குது எக்ஸ்பல்ஸு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் மாத்திரக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து இவங்க வந்து இப்போ வேறு ஏதாவது மாடல், இப்போ நீங்கள் இம்போர்ட்டட் பைக்ஸ் வச்சுருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பைக்ஸ் இருக்கலாம். ஸோ அதுக்கு எக்ஸாஸ்ட் செய்வாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது எப்படி ப்ரோ, அந்த வேறு ஏதாவது வண்டி கொண்டு வந்து எல்லாத்துக்குமே எல்லா வண்டிக்குமே பண்ணுறோம் ப்ரோ. நம்ம இங்கே எல்லா ஆல் பைக்ஸுக்கு, ஆல் 2 வீலர்ஸ்க்கு நம்ம இங்கே வந்து எக்ஸாஸ்ட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் ஒரு கஸ்டமர் வந்துட்டு ஹைபூஸா புக் பண்ணியிருக்காரு. அவர் வந்து மந்த் எண்டு வந்து அவருக்கு வந்து வருது. இப்போ அதுக்கு முன்னாடியே வந்து அது மதுரையிலேருந்து இங்கே வந்துட்டு என்னை பார்த்துட்டு எனக்கு எந்த மாதிரி எக்ஸாஸ்ட் வேணும், எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாமே வந்துட்டு கேட்டு போனார். அவர் எனக்கு இந்த மாதிரி ஹெட்டர் இருக்குது, இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி அவுட்லெட் வேணும், இந்த மாதிரி ஷேப் இருக்கணும், அப்புறம் நீங்கள் எந்த மாதிரிலாம் பண்ண முடியும், அப்புறம் நாங்கள் அதெல்லாம் காமிச்சோம் எப்படி இப்படிலாம் இருக்குது. ஓகே அவர் ஒரு கிளியர் கட் ஆகிட்டு ஓகே நான் வண்டி எடுத்தோன்னு ஃபஸ்ட் நேராக இங்கே தான் வருவேன் நான் அப்படின்னாரு. அது மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் வந்துட்டு அதுக்கு என்ன ஆகும்னா 3 to 4 ஒர்க்கிங் டேஸ் வந்துட்டு நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம். எவ்வளோ காம்ப்ளிகேட் ஒர்க்ஸ் இருந்தாலும் பண்ணி கொடுத்துருவோம். அது போக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கவாசாக்கி சீரிஸ் ஃபுல்லு எல்லாத்துக்குமே பண்ணுறோம். வேர்சஸ் ஜீக்கு, அப்புறம் நிஞ்சா எல்லாத்துக்குமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் ட்ரையம்ஃப்லேருந்து டைகரு, அப்புறம் மெயின் BMW 1000RR எல்லாத்துக்குமே பண்ணுறோம் ப்ரோ. ஹையன் பைக்ஸ் எல்லாத்துக்குமே இங்கே வந்துட்டு எப்படின்னா கோயம்புத்தூரில் ஒரு பைக் ஓடுது, உங்களுக்கு எக்ஸாஸ்ட் பண்ணணும், ஆனால் வந்து இந்தியன் மேடாக தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளிக்காக இருந்து மோட்டோவிங்ஸ் தான். இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா எனக்கு ஹெட்டர்ஸ் வந்து இப்போ நம்ம கொடுத்துருவோம். இப்போ Z900லாம் பார்த்தீங்கன்னா ஹெட்டர்ஸ் வந்து நம்ம ரெகுலராக ஹெட்டர்ஸ் கொடுத்துருவோம். அவங்க என்னென்னா கஸ்டமர்ஸ் வந்துட்டு என்னென்னா அந்த ஒரு எப்படி சொல்கிறது, இந்த பிராண்டு போட்டால் தான் அவங்களுக்கு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதனால் ஆக்ரா இல்லாட்டி SC ப்ராஜெக்ட் அவங்க வாங்கி ஸ்லிப் ஆன் மட்டும் போட்டுவாங்க. ஆனால் நம்ம ஹெட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தான் இருக்கும். ஃபுல் சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெட்டர் இருக்கும். சரிங்களா, ஹெட்டர்ஸ் அப்புறம் கரெக்டாக அந்த ஸ்லிப் ஆன் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அவங்க வந்து பின்னாடி வந்துட்டு அந்த இது மட்டும் போட்டுருவாங்க, ஆக்ரா அந்த மாதிரி போட்டுருவாங்க. ஆமாம், ஹெட்டர்ஸ்லேருந்து என்ஜின்லேருந்து வரது தான் ப்ரோ ஹெட்டர்ஸ். இதெல்லாம் வரும். இது வந்து ஸ்லிப் ஆன். ஆமாம். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ராப்டர் வந்து எல்லாமே ஸ்லிப் ஆன்ஸ். ஏன்னா ஸ்லிப் ஆன்ஸுங்கிறது கழட்டி மாட்டுறதுக்கு பேர் தான் ஸ்லிப் ஆன்னு சொல்கிறோம். ஓகே. அதான் இந்த ஷூவில் கூட ஓகே ஃபைன். இப்போ வந்து சரியான பட்ஜெட்டு அது இருந்ததுன்னா போதும் இல்லைங்களா ப்ரோ? அப்புறம் டைம் வேணும் இல்லைங்களா, லைக் எவ்வளோ நாள் அப்படின்னுங்கிறது. ஸோ அது முன்னாடியே சொல்லிடுவாங்க, நீங்கள் அதுக்கு தான் பிளான் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு எக்ஸாஸ்ட் மாற்றணும் அப்படின்னாக்கா பார்த்துக்கலாம். அது போக நான் ஆஃப் ரோடிங்க்குமே அந்த இப்போ எக்ஸ்பல்ஸ் ஆஃப் ரோடிங்னாலும் அதுலேயும் ஃபுல் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு யூஸ்க்கு தனியாக இருக்குது. சரிங்களா, ஆஃப் ரோடு ப்ளஸ் என்னென்னா உங்களுக்கு ஆஃப் ரோடு ஓட்டுறதுக்கு அதுக்கு தனியாக இருக்குது. இன்னொன்று வந்து மெயினாக ரேஸ்க்கு தனியாக இருக்குது, ரேலிக்கு தனியாக. அந்த மாதிரி எப்படின்னா சில பேர் எப்படின்னா எனக்கு நான் ஆஃப் ரோடும் யூஸ் பண்ணுவேங்க, இதுக்கும் ஆன் ரோடும் யூஸ் பண்ணுவேன் அப்படிம்பாங்க. அதுக்கு தனியாக நம்ம பண்ணி கொடுத்துருவோம். கஸ்டமைஸ்டாக வேணுன்னா இந்த மாதிரி. ஆனால் கஸ்டமைஸ்டாக நம்ம மேக்ஸிமம் லோகோ வந்துட்டு மென்ஷன் பண்ண மாட்டோம். ஆமாம், லோகோ போட மாட்டோம். ப்ரொடக்ஷன் மாடல் வந்துட்டு அது தனி. கண்டிப்பாக இல்லை, ஆக்சுவலி அவங்க நார்ம்ஸ் படி எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அதுபடி புரியுது நம்மளுக்கும். ஸோ ஆஃப் ரோடிங் வெஹிக்கிள்ஸ் இப்போ எக்ஸ்பல்ஸ் நல்லாவே ஹிட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் எக்ஸ்பல்ஸ் லவர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா, இல்லை பைக் ஓனர்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அவங்க எல்லா A to Z எல்லா ஸ்பெக்கும் சொல்லிவிடுவாங்க, உங்களுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. அப்கமிங் மாடல்ஸ் ஏதாவது ஐடியா இருக்கா ப்ரோ? இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் வந்துட்டு சூப்பர் மீட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க 650. இப்போ அதுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கு. சரிங்களா ப்ரோ? அது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்பல்ஸ் மாதிரியே வந்துட்டு சுசுக்கியில் வந்துட்டு லான்ச் பண்ணி V-Strom 250 SX லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோம். அதுக்கு போயிட்டுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இப்போ என்னென்னா கஸ்டமர்ஸ் வந்துட்டு இந்த அன்ஷேப்டு மீன்ஸ் எப்படின்னா ஸ்டாக் இல்லாமல் நம்ம ஒரு ஷேப் கொடுக்குறோம் பார்த்திங்களா, அந்த இதில் வந்து நிறைய பேர் வந்துட்டு இப்போ போலீஸ் வந்துட்டு மாடிஃபை எக்ஸாஸ்ட் மாடிஃபைடுன்னு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு. இப்போ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்னா மேக்ஸிமம் அந்த OE ஸ்டைல் வந்து செய்கிறதுக்கு நம்ம இப்போ பிளான் பண்ணிட்டுருக்கோம். இப்போ R15லாம் பார்த்திங்கன்னா OE ஸ்டைலில் பண்ணால், ஏன்னா இப்போ R15 நிறைய பேர் எடுக்க, நிறைய பேர் என்கொயரி கேட்குறாங்க R15க்கு. இப்போ ஆனால் பார்த்திங்கன்னா போலீஸ் பிடிக்கிறாங்க சார் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு நிறைய இருக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரிஜினல் டைப்லேயே வந்து பண்ணுறதுக்கு நம்ம என்ன பிளான், அது மாதிரி நிறைய இப்போ மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நம்ம என்ன பண்ண முடியுமோ அது பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஃபைன் ப்ரோ ஃபைன். ஸோ அதனால் வந்து இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட் நீங்களே கேட்டிங்க. ஸோ எந்த பைக்காக இருந்தாலும் நீங்கள் நேரடியாக இங்கே கொண்டு வாங்க. நான் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து மறக்காமல் வந்துடுங்க. இன்ஸ்டா பேஜ் எல்லாமே கொடுத்துட்றேன், மறக்காமல் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயில் தெரியும் எக்ஸாஸ்ட் பற்றி. ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பர்சனலாக அவர்கிட்ட கேட்டும் நான் சொல்கிறேன். ஸோ அவரையும் நீங்கள் இன்ஸ்டாவில் நீங்கள் கேட்டும் தெரிஞ்சுக்கலாம்.